அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலங்களில் நாம் பாடினதில் போல என்னை மறவாய் இயேசுநாதா சோத்திரம், முந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா. அவருடைய தயவு நமக்கு தேவை. அவர் தயவு இருந்தாதான் நம்ம வாழ முடியும், நம்முடைய பிள்ளைகள் வாழ முடியும், நம்முடைய சந்ததிகள் வாழ முடியும். அல்லேலூயா. அவர் தயவு இல்லாவிட்டால் நமக்கு என்ன வேணா இருக்கலாம். ஸ்தோத்திரம். நமக்கு என்ன வேணா இருக்கலாம். போஸ்டிங் இருக்கலாம், நல்ல வருமானங்கள் இருக்கலாம், நல்ல பணங்கள் இருக்கலாம், நிறைய செல்வங்கள் இருக்கலாம், நாம் விரும்பின எல்லாம் ஆஸ்தி அந்தஸ்துகள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் தயவு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நீங்களும் நம்முடைய சந்ததியும் நாமும் நம்முடைய சந்ததியும் வாழ முடியாது. நிலைமையை சொல்லுங்களேன். அப்போ அவருடைய தயவு வேணும். அப்போ அவர் தயவு இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் காப்பாற்றிடுவார். இன்றைக்கு நம்முடைய சந்ததியில எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படல, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படல. அவர் ஆண்டவர்களை அறிந்தவர்களே விக்கிரங்களுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்றதுனால அவங்கள கர்த்தருடைய தயவு அவங்களை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்திரம் அவருடைய தயவுக்காக நாம் அதிகமாய் ஸ்தோத்திரம் பிரயாசங்களை எடுக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.